ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஆர்பி வித் மஞ்சினி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரயில்வேஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே கம்பைண்டாக இருக்குது. அதில் டாபிக் வைஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஹிஸ்ட்ரியில் ஸ்டோன் ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் chronological sequence ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சிவிலைசேஷன்? அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை வச்சும் சிவிலைசேஷனை வச்சும் இதில் எது வந்து கரெக்டான க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கேட்குறாங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பேலியோலித்திக் வரும், செகண்ட் வந்து மீசோலித்திக், தேர்ட் ஒன் வந்து நியோலித்திக். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலியோங்கிறது பழசு, மீசோங்கிறது வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ், நியோங்கிறது வந்து நியூ ஸ்டோன் ஏஜ். அப்போ இதுலேயே நமக்கு பார்க்கும்போது தெரியுது பேலியோ, மீசோ, நியோ. லித்திக் அப்படின்னா வந்து ஸ்டோனை வந்து மென்ஷன் பண்ணோம். பேலியோலித்திக் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மீசோலித்திக் அப்படிங்கிறது வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக் அப்படிங்கிறது வந்து நியூ ஸ்டோன் ஏஜ். ஓகேங்களா? இப்போது ஸ்டோன் ஏஜை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை, கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால நம்ம ஃபாஸ்ட்டாகவே போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் கம் அண்டர் த 3 மேஜர் பீரியட்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஏஜ்? இதில் எது வந்து ஸ்டோன் ஏஜை சேர்ந்தது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம் பேலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் மீசோலித்திக்கும் ஸ்டோன் ஏஜை சேர்ந்ததுன்னு. அப்போ இதில் எது வராதுன்னா காப்பர் ஸ்டோன் அப்படிங்கிறது தான் வராது. காப்பருங்கிறது நமக்கே தெரியும் மெட்டல், அதை கொண்டு வந்து ஸ்டோனில் வச்சுருக்கான். இப்போ காப்பர் ஏஜ் அப்படிங்கிறத நம்ம எதில் சொல்லுவோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் தான் நம்ம படிப்போம் காப்பர் அப்படிங்கிறத. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, where in India would you find rock painting dating back to the Stone Age? ஸ்டோன் ஏஜஸ் இந்த ராக் பெயிண்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிம்பேட்கால நமக்கே தெரியும். அங்கே வந்து குழந்தைய மடியில் கட்டிட்டு ஒரு பெண் வேட்டையாடுற மாதிரியான பெயிண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம ஸ்கூல்லையே நிறைய படிச்சிருப்போம். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமே. பிம்பேட்கா ராக் ஷெல்டர் எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியும் மத்திய பிரதேஷில், பட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்னா ரெய்சன் டிஸ்ட்ரிக்ட். எங்கே இருக்குன்னா ஹவுசங்காபாத்துக்கும் போபாலுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் இதை கண்டுபிடிச்சது யாருன்னா விஎஸ் வகாங்கர். எந்த வருஷம்னா 1957. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2003. ஓகேங்களா? இதில் மொத்தம் 7 ஹில்ஸ் இருக்குது, 750 ராக் ஷெல்டர்ஸ் இருக்குது. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கான்? 10 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேர் த கேவ் ஆஃப் பிம்பேட்கா டிஸ்கவர்டு? பிம்பேட்கா கேவ் எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காருன்னா 1957 to 58. இதில் சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது பிம்பேட்கா அப்படிங்கிறதுல வந்து ஸ்டார்டிங் லெட்டர் பி. அந்த பி வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மாதிரி இருக்குங்களா? 8ம் பியும் நியர்பை இருக்குது, நம்ம ஷார்ட்கட்காக இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அப்போது பிம்பேட்காவை எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா 1957லேருந்து 58க்குள்ளே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிம்பேட்கா கேவ் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம படித்தோம் மத்திய பிரதேஷில் ரெய்சன் டிஸ்ட்ரிக்டும் போபால் டிஸ்ட்ரிக்டும் நடுவில் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிம்பேட்கா கேவ்னாலே என்ன? கொகைன்னு அர்த்தங்களா? இப்போ கொகைனாலே அந்த கொகையில் மனுஷங்க எங்கே வாழ்வாங்க? ஓரத்துலலாம் வாழ முடியாது, நடுவில் தான் வாழ்வோம். இது நம்ம சும்மா ஷார்ட்கட்காக வைக்கிறது, அதனால சும்மா அதுக்காக மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போது மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? பிம்பேட்கா கேவ் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். உங்களுக்கு அப்பப்போ மகாராஷ்டிராவா மத்திய பிரதேஷான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேவ்னாக்கா நம்ம சென்டரில் இருப்போம், அப்போ மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பிம்பேட்கா ஷெல்டர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏர்லியஸ்ட் சைன் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஆன் இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகேங்களா? ஓகே, இது எந்த மவுண்டைன் ரேஞ்சில் இருக்குது? நமக்கு தெரியும் மத்திய பிரதேஷ் கிட்ட இருக்கிறது விந்தியன் அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ். இது இருக்கிறது வந்து விந்தியன் மவுண்டைன்ஸில். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓவர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். 750 கேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டுங்களா?
அது மாதிரி என்னன்னு பார்த்தோம், ஹெரிட்டேஜ் சைட் வந்து 2003ல் வந்து யுனெஸ்கோவில் ஆட் பண்ணியிருக்காங்க ஹெரிட்டேஜ் சைட்டா அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம். பிம்பேட்கா கேவ் வந்து எப்படி எவ்வளோ வருஷம் பழசுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஓவர் 30,000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த பெயிண்டிங்லாம் வந்து வரைஞ்சி 30,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் வீல் மேட் ஆஃப்? எதில் முத வந்து சக்கரம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எந்த பீரியட்லன்னா நியூ ஸ்டோன் ஏஜில் தான் வந்து வீல் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எதால் ஃபஸ்ட்டு மேடப் ஆச்சுன்னா உட்டை வச்சு தான் ஃபஸ்ட்டு வீல் செஞ்சுருக்காங்க. அதுவும் எங்கே செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க பாருங்கள், மெசபடோமியாங்கிறது வந்து இப்போ உள்ள ஈராக்கு. அது எந்த சிவிலைசேஷன் சேர்ந்ததுன்னா சுமேரியன் சிவிலைசேஷனை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதோட வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஏஜ் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ளே போகிறோம். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம அப்படியே கொஷின் வைஸாகவே பார்க்கலாம், நடுவில் கொஞ்சம் டாபிக் வைஸும் போய்க்கலாம். Which of the following site of Indus Valley Civilization is located in Punjab? பஞ்சாப்ல உள்ள இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோப்பர். சரிங்களா? இப்போ பஞ்சாப்ல வந்து மேக்சிமம் சிங் இருப்பாங்களா? அவங்க தலையில வந்து தலைப்பாகை மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த தலைப்பாகை வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ரோப் வச்சு கட்டியிருப்பாங்க. அதாவது துணி வந்து ரோப் மாதிரி சுற்றி கட்டியிருப்பாங்களா? அப்போ நம்ம அதையே ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இப்போது பஞ்சாப்னா ரோப்பு. அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்டை சேர்ந்தது பஞ்சாபில் எதுன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரோப்பர். அதே மாதிரி கோட்டிஜிங்கிறது வந்து சிந்து, பாகிஸ்தான். பனவாலி, ஹரியானா. ஹரினாலே யாரு? பெருமாள். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குமா? அப்போ வந்து பனவாலி, ஹரியானா. அடுத்து வந்து பாலு ஹரியானா. ஹரியை வந்து பாலாஜி அப்படிங்கிற நேம்லேயும் சொல்லுவாங்களா? அப்போ ஹரியானா பாலுங்கிற சைட்டு வந்து ஹரியானாவில் இருக்குது. பனவாலிங்கிற சைட்டும் ஹரியானாவில் இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரோப், தலைப்பாகை எப்படி ரோப் மாதிரி சுற்றி கட்டுவாங்க. அப்போ பஞ்சாபில் உள்ளவங்க ரோப்பர். ஓகேங்களா? டியூரிங் த இண்டஸ் வேலி பீரியட் ஃப்ரம் வேர் the shells procured for craft production? ஷெல் எல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் எங்கே இருக்குன்னா குஜராத் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நாகேஸ்வர், அப்புறம் வந்து பாலகோட், இங்கே தான் வந்து நிறையா ஷெல் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ மேப்பில் பார்த்தோம்னா இங்கே குஜராத் எல்லாமே வந்து சீக்கு நியர்பை இருக்குங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து நாகேஸ்வர் இருக்கும். அப்போது நமக்கு ஈஸியாக இங்கே ஷெல்லு கிடைக்குமா? அதை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வந்து கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? கிராஃப்டிங் பண்ணுற இடம் வந்து சுக்கோட்டகை. ஆனால் எடுத்துகிட்டு போகிற இடம் தான் கேட்டிருக்காங்க. ஷெல் ப்ரொக்யூர்டுனா அப்போது நாகேஸ்வர். ஓகே. இன்னும் ஃபேமஸாக வேறு ஏதாவது இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கர்னீலியன் அப்படிங்கிறதும் எங்கே? பரூச், குஜராத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கர்னீலியன்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரு ரெட் கலர் ஸ்டோன், பார்க்க அழகாக இருக்கும். அதையுமே ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டியடைட் வாஸ் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் ராஜஸ்தான் அண்ட் நார்த் குஜராத். ஸ்டியடைட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சீல். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து காயின் வந்து சீல் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு புல்லோ ரைனோசரோ அந்த மாதிரிலாம் போட்டு இருக்குங்களா, அதுதான் வந்து சுட்ட களிமண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாஃப்டான மண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து இது உள்ள டிசைன் போட்டு இந்த கரெக்டாக ரெக்டாங்கிளோ இல்லை வந்து ஸ்கொயரோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி
அதை சுட்டு எடுத்தோம்னா நமக்கு தேவையான அந்த இது கிடச்சிரும், காயின் மாதிரி கிடச்சிரும். அது எங்கேருந்து மேக்ஸிமம் எடுத்திருக்காங்கன்னா சவுத் ராஜஸ்தான்லேயும் நார்த் குஜராத்லேயும் எடுத்திருக்காங்க. சரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஹரப்பன் சீல்ஸ் வேர் மேட் அப் ஆஃப். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்டியர்டைட்டில் வந்து சீல்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஏற்கனவே பார்த்ததுனால நம்ம பெருசாக சொல்ல தேவையில்ல. ஸ்டியர்டைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட டைமென்ஷன் மட்டும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். 2x2 டைமென்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. இது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அதோட ஷேப் எப்படி இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா. Which of the following construction material was used in Harappan civilization? கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போது நம்ம வீடு கட்டுறதுக்கெலாம் எப்படி கல் யூஸ் பண்ணுறோமோ அந்த காலத்தில் எப்போ 2500 அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ், சுட்ட செங்கற்களால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. அதோட ரேஷியோ ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. 4:2:1 அந்த ரேஷியோவில் தான் ஒவ்வொரு பிரிக்குமே இருக்கும். அதுவுமே பர்ன்ட் பிரிக்காக தான் இருக்கும். Where did archaeologist B.B. Lal carry out excavation at Hastinapura, situated in Meerut district? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் B.B. லால் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஹஸ்தினாபுரத்தை வந்து மீரட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதை வந்து எக்ஸ்கவேஷன் எப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா 1951லேருந்து 52க்குள்ளே. ஹஸ்தினாபுரம் மீரட் எங்கே இருக்குது, யூபியில் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஹஸ்தினாபுரம் நிறைய நாடகத்துலலாம் பார்த்துருப்போம், புராதன கதைகளில் வரும். ஓகேங்களா. ஓகே. இந்த ஹஸ்தினாபுரம் வந்து 800 BCயில் வந்து வெள்ளம் அதிகமாக வந்து கங்கை நதியால் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை 1951லேருந்து 52க்குள்ளே எக்ஸ்கவேஷன் பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னா B.B. லால். த கிரேட் பாத் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்குலர் டேங்க் ஷேப்பு. அப்போவே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து தனி இடம், பெண்கள் வந்து உடை மாற்றுறதுக்கு வந்து தனி இடம், சுத்தமான தண்ணி வர்றதுக்காக ஒரு வழி, குளிச்ச தண்ணி போகிறதுக்கு இன்னொரு வழின்னு பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே. ஓகேங்களா. இப்போ இது மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தில் இருக்குது, பாகிஸ்தானில் உள்ள சிந்தில் இருக்குது. ஓகேங்களா. அதை கண்டுபிடிச்சவர் யார், R.D. பானர்ஜி. எந்த வருஷம், 1922. மொஹஞ்சதாரோ, மொஹம்னு சொல்லலாமா, முகத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபேஸ்ன்னு சொல்லுவோமா. அழகான ஃபேஸு, ஆனால் இது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த முகம் இருக்கு இல்லைங்களா, இதை பேனரில் அடித்து ஒட்டுறாங்க. ஓகேங்களா. அப்போது மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது பானர்ஜி. இந்த முகத்தை பேனரில் அடித்தாக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு அவ்வளோதான் வரைய தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. எந்த நதிக்கரையில் வந்து ஹரப்பன் சிட்டியை வந்து எந்த ரிவருக்கு பக்கத்தில் வந்து 1921 கண்டுபிடிச்சாங்க, இல்லை ஹரப்பன் சிட்டி எந்த நதிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ராவி. இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஹரப்பன் RA நம்ம சும்மா அப்படியே வச்சுக்க வேண்டியதான். வேறு இதில் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக சரி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்ட்டு இந்த மாதிரி எடுக்கிறோம். ஹரப்பன் RA, ஹரப் ராவி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டுபிடிச்ச சைட் அப்படின்னாலே எதுன்னு பார்த்தீங்கன்னா 1921
தயாராம் ஷாயினி கண்டுபிடிச்ச ஹரப்பன் சிட்டி தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கண்டுபிடிச்ச சைட்டு. ஓகேங்களா? இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஹியூமன் அனாட்டமி, அப்புறம் கிரானரிஸ் கிடச்சிருக்கு, புல்லக் கார்ட் கிடச்சிருக்கு, கிரேட் பாத் இங்கேயே இருந்திருக்கு, கிரானரி களஞ்சியங்கள் தானிய களஞ்சியங்கள் இருக்குங்களா அது, பிரான்ஸ் டான்சிங் கேர்ளு, அப்புறம் வந்து சீல் ஆஃப் பசுபதி, ஸ்டியேட்டைட் ஸ்டாச்சு ஆஃப் பியர்டுமேன். இந்த கொஷின் வருங்க, எல்லாமே கொஷினில் வரும். பட் ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட் கிரானரினா மொஹஞ்சதாரோ, இவன் வந்து வெறும் காமனாக கிரானரின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கான். புல்லக் காட்டுனா வந்து ஹரப்பா. அப்புறம் பசுபதியோட சீல் எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹரப்பாவில் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு தாடி வைச்ச ஒரு ஸ்டாச்சுவும் வந்து இங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த ஓவன் பீஸ் ஆஃப் ஓவன் காட்டனில், அதுவும் அப்போவே காட்டனில் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட வந்து சான்று தான் இந்த ஓவன் காட்டன் பீஸ் வந்து அங்கே கண்டுபிடிச்சி எடுத்ததுக்காக சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஃபேமஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் site Mohenjo-daro was first excavated by the eminent Indian archaeologists. இப்போதான் கொஞ்சம் கொடூரமான ஒரு பொம்மைலாம் வரைஞ்சி உங்களை பயமுறுத்தி விட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும். மொஹஞ்சதாரோ அப்படின்னாலே என்னன்னு பார்த்தோம், நம்ம ஆர்டி பானர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறதுனால வந்து நம்ம மைண்டில் வந்து நல்லா உட்காருங்க. கொஷின்ஸ் எல்லாமே கஷ்டப்பட தேவையில்ல. அப்போ ஆர்டி பானர்ஜி வந்து மொஹஞ்சதாரோ எப்போ எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சார்னா 1922. ஓகேவா? இது என்ன ரிவர்னா இண்டஸ் ரிவர். இதுக்கு முன்னாடி நம்ம ஹரப்பா எங்கே பார்த்தோம்? RA, இதை ஷார்ட்கட்டாக வச்சோம், ராவி. அப்போது இங்கே வந்து மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குன்னா இண்டஸில் இருக்குது. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோங்கிறது வந்து பஞ்சாப் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைட் டிஸ்கவர்டு அட் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நம்ம திரும்ப திரும்ப பார்த்ததுனால இதை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஹரப்பா. Which town of Indus Valley Civilization literally means Mount of Dead? Mount of Deadன்னு எந்த டவுனை சொல்லுவாங்கன்னா நம்ம மொஹஞ்சதாரோ தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த லாங்குவேஜில் சொல்லுவாங்கன்னா சிந்தியில் சொல்லுவாங்க. சரிங்களா? இது கண்டுபிடிச்சது 1922. அதாவது ஹரப்பா 1921 கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அதுலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு 1922 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொஹஞ்சதாரோ எந்த ரிவர் பக்கத்தில் இருக்குன்னா இண்டஸ் ரிவர். ப்ராவின்ஸ் எந்த ப்ராவின்ஸ்னா சிந்து ப்ராவின்ஸு, இப்போ இருக்க பாகிஸ்தான். த மீனிங் ஆஃப் த நேம் மொஹஞ்சதாரோ இன் எந்த லாங்குவேஜ்? இப்போ தான் நம்ம பார்த்தோம், சிந்தி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மொஹஞ்சதாரோ? மொஹஞ்சதாரோனா என்ன மீனிங்? மவுண்ட் ஆஃப் டெட், இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அர்த்தம். மொஹஞ்சதாரோ இஸ் சிச்சுவேட்டட் இன் பஞ்சாப்லேயுமே வந்து எங்கன்னு கரெக்டான பிளேஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாப், அதனால வந்து நம்ம இந்த பஞ்சாப் வந்து காமனாக கொடுத்ததுனால இதை எடுக்கக்கூடாது, சிந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? சிந்து ப்ராவின்ஸு பாகிஸ்தான். Which city from the Harappan civilization was almost exclusively devoted to craft production, including bead making, shell cutting, metal working, seal making and weight making? இதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சான்குதாரோ. ஓகேவா? நம்ம நாகேஸ்வர்னு படிச்சிருப்போம். எதுக்கு படிச்சிருப்போம்னா அந்த ஷெல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷெல்லு வந்து கொண்டு வர இடம் தான், ப்ரொக்யூர்டு பிளேஸ் தான் வந்து நாகேஸ்வர். ஆனால் கொண்டு வந்து அதை கிராஃப்ட் பண்ணுற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சான்குதாரோ. ஓகேங்களா? சான்குதாரோ எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோலேருந்து 130 கிலோமீட்டர் சவுத்தில் இருக்குது. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேட் பண்ணவர் யாருன்னா சான்குதாரோவை
என்ஜி மஜும்தார். எந்த வருஷம்? 1931. 1921ல வந்து ஹரப்பா. 1931ல வந்து சான்குதாரோ. ஓகேங்களா? அப்படியே வந்து 10 இயர்ஸ். அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், மறந்துடாதீங்க மார்க்கு. அது மட்டும் கிடையாது, இந்த சான்குதாரோவில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கர்வ்டு பிரிக்ஸ் இந்த மாதிரி வளைவாக வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கட்டியிருக்கிறது இந்த பிளேஸில் தான், எங்கள் சான்குதாரோவில். இப்போ நம்ம இதையுமே ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். சியும் கர்வ் தான், பிரிக்ஸும் கர்வ் தான். அப்போ கர்வ்டு பிரிக்ஸ் எங்கே இருக்குன்னா சான்குதாரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நடராஜானா யாருன்னு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். எ ஸ்டோன் மேல் டான்சிங் ஃபிகர் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? ஹரப்பால. அதோட சைஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அது கேட்டாலும் கேட்பாங்க. 7 to 8 inches. அதில் அவர் என்ன பண்ணியிருப்பாராம், ரைட் லெக்கை வந்து ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக்கை வந்து கிராஸில் வச்சு டான்ஸ் போஸ்டரில் அந்த ஐடியல் சிலை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கும். ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் நடராஜா ஃபஸ்ட்டு எங்கே இருந்திருக்கு? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே கிடச்சிருக்கு. Which out of this is Harappan site discovered in Gujarat? Dolavira. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து மேப்பு. இந்த இடத்துல வந்து இங்கே வந்து நாகேஸ்வரர் இருக்கும், இங்கே கொஞ்சம் வந்து இங்கே நியர்பைலே தான் வந்து தோலவீரா இருக்கும். சாரி, ஓகேங்களா? ஓகே, இப்போ தொலவீரா பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்னா 2021ல், ஆகஸ்ட் மந்த்து 2021ல். இது எங்கே இருக்குன்னா நியர்பை ரான் ஆஃப் கட்ச், குஜராத். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த பிளேஸில் இருக்குன்னு, ரான் ஆஃப் கட்ச், குஜராத். ஓகேங்களா? அப்போது நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் பார்த்தோம். எதுனா ஒரு நிமிஷங்க, பிம்பேட்கா. எந்த வருஷம்னா 2003. கரெக்டுங்களா? இப்போ வந்து தொலவீரா எப்போ? 2021. இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, தொலவீரா எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1967லேருந்து 68க்குள்ள ஜெகத் பாட்டி ஜோஷி அப்படிங்கிறவர். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இதில் வந்து எந்த சைட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சேர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உருக் அப்படிங்கிறது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்டை சேர்ந்தது கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சுமேரியன் சிவிலைசேஷன். இப்போது மொஹஞ்சதாரோ, லோத்தல், ஹரப்பா நமக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் கொஷின் வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக நம்ம கொஷினுக்கு ஆன்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நமக்கு காமனாக இப்போ உருக் அப்படின்னு சொல்லி நேம் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது.
ஆனா நமக்கு ஹரப்பா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ லோத்தல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உருக் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்மா இதுதான் வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே, ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.